கிளியனூர் அப்படிங்கிற கிராமத்துல பிரகாஷ், ஆகாஷ்ன்னு 2 மீனவ நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேரும் எப்போதும் ஒண்ணா தான் கடலுக்கு போய் மீன்கள பிடிச்சிட்டு வருவாங்க. கிடைக்கிற மீன்கள சந்தையில வித்து, காச பங்கு போட்டு அவங்கவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு போவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எப்போதும் போல கடலுக்கு மீன் பிடிக்க 2 பேரும் போனாங்க. நாள் முழுக்க கடல்ல கஷ்டப்பட்டு மீன் புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் அன்னைக்கு குறைவான மீன்களே கிடைச்சது. சரி, கரைக்கு வா போகலாம். இதுக்கப்புறம் இருட்டாயிடும். போக முடியாது. அப்படின்னு கரைக்கு வந்து 2 பேரும் அவங்க பிடிச்ச மீன்கள பார்த்தாங்க. ரொம்ப குறைவான மீன்களே அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சது. பிரகாஷ், இந்த மீன்கள வித்தா நமக்கு கொஞ்சம் தான் காசு கிடைக்கும். அந்த காச வச்சு நம்ம 2 பேரு குடும்பத்திற்கும் பொருட்கள் வாங்கிட்டு போக முடியாது. அதனால நீயே எல்லா மீன்களையும் எடுத்துட்டு போயி வித்து, உனக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு போ. இல்ல ஆகாஷ். இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உன் மனைவி உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள நீ பார்க்க போகும்போது இப்படி வெறும் கையோட போனா நல்லா இருக்காதுடா. அதனால தான் சொல்றேன். நீயே இந்த மீனெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு போ. போய் வித்துட்டு உன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போ. இன்னைக்கு ஒரு நாள் தானே. நான் சமாளிச்சுக்கிறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. இல்ல பிரகாஷ், என் வீட்ல நானும் என் மனைவியும் மட்டும்தான். ஆனா உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள நீ பட்னி போட்றாத. அதனால நீ இந்த மீன்கள எடுத்துட்டு போ. டேய், நான் தான் சொல்றேன்லடா. இன்னைக்கு நீ எடுத்துட்டு போ. ஒரு நாள் தானே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சமாளிச்சுக்கிறேன். என் பிள்ளைங்க நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்கடா. அதனால தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறத நீ கேளு ஒழுங்கா. இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு வா. இல்ல பிரகாஷ், நான் தான் சொல்றேன்ல, உனக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னு. இப்படி அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு வித்தியாசமான சத்தம் கடல்ல இருந்து அவங்க 2 பேருக்கும் கேட்டுச்சு. அந்த சத்தத்த கேட்டு ரொம்ப பயந்தாங்க. அப்போ கடல்ல இருந்து ஏதோ ஒரு பெண் உருவத்துல அவங்க பக்கம் யாரோ மிதந்துகிட்டு வரா மாரி இருந்துச்சு. 2 பேரும் அது என்னது? யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீனவர்களே, பயப்படாதீர்கள். நான் தான் இந்த கடல் தேவதை. என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்குள் அப்படி என்ன பிரச்சனை? வணக்கம் கடல் தேவதையே. உங்களை பார்த்ததுல எங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். எப்போதும் ஒண்ணா தான் கடலுக்கு போவோம். மீன்களை பிடிச்சிட்டு வருவோம். கிடைக்கிற மீன்களை வித்து கிடைக்கிற காசை சமமா பிரிச்சு அவங்கவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறது எங்க வழக்கம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு மீன்கள் சரியாவே கிடைக்கல. கொஞ்சமா தான் கிடைச்சது. இத வித்தா ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அதனால என் நண்பனை நீ எடுத்துட்டு போய் உன் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவன் என் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க, உனக்கு தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, உன் மனைவி காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்க போகும்போது நீ வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுறான். ஆனா இவனுக்கு வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு. அவங்கள பட்டினி போட எனக்கு மனசு வரல. அதனால இவனையே நான் எடுத்துட்டு போக சொல்றேன். இத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் கடல் தேவதையே நீங்க வந்தீங்க. நீங்கள் இருவரும் எவ்வளவு ஒத்துமையா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க குடும்பத்தை பற்றியே யோசிக்கிறீங்க. உங்களுடைய நல்ல மனசை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதனால் உங்கள் 2 பேருக்கும் ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோ இந்த தங்கப்பெட்டிகளை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி என்னைக்கும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 தங்க பெட்டிகள அந்த மீனவர்களுக்கு கடல் தேவதை குடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த கடல் தேவதை கொடுத்த பெட்டிகள மீனவர்கள் திறந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உள்ள நிறைய தங்கமும் வைரமுமா இருந்துச்சு. தேவதை கொடுத்த அந்த தங்க பெட்டிகள ஆளுக்கு ஒரு பெட்டியா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அத வித்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி ரொம்ப வசதியா வாழ ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல. விட்டு கொடுக்கிறவங்க என்னைக்கும் கெட்டு போக மாட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சுமியா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.